வாழ்க வளமுடன். Today we see about our new lesson, that is lesson number 5, magnetism and electromagnetism. It is in page number 52. இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸில் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படின்ற லெசன் பற்றி பார்க்கலாம். சரி, லெசனுக்குள்ளே போகலாங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காந்தம் அப்படின்னு என்னென்னு தெரியும் சரிங்களா? நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணியிருப்போங்க, காந்தத்தால் விளையாடுறவங்க யாருமே இருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ we are always playing with the magnets. This is very wonderful magic always happen for us. சரிங்களா? சரி, லெசன் பார்க்கலாம். Have you ever played with the magnet? அது இங்கே எதை கேட்டிருக்காங்க, மேக்னெட் கூட விளையாண்டுருக்கீங்களா? Do you wonder why it attracts iron? சரிங்களா? ஸோ நமக்கு எப்பவுமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இரும்பு இருக்குது அப்படின்னு. Magnets are always very attractive object for the human. So magnets are always attract humans because of it give more wonder happens. So it in fact famous scientist Einstein mentioned that he was always attracted by magnet in his childhood. ஸோ ஐன்ஸ்டீனுக்கே அவங்களோட சைல்ட்ஹுட்டில் என்ன பிடிக்குமா, மேக்னெட் பிடிக்குமா. சரிங்களா? அப்போ நமக்கும் பிடிக்கும். In the olden days magnets were used in the ships. சரிங்களா? இந்த சின்ன அது முன்னாடி ஒரு காலத்தில் எங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஷிப்பு, கப்பலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேப்டன்ஸ் ஆஃப் த ஷிப் effectively used the magnets to identify the direction of ship in the sea. சரிங்களா? கேப்டன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இட் ப்ரொடியூஸ் அ நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன். ஸோ இட் இஸ் ஹெல்ப் கேப்டன் டு ரன் அ ஷிப் ஆர் ஐடென்டிஃபை த பிளேஸ் டு லேண்ட். சரிங்களா? அதுக்கு அவங்களுக்கு ஷிப்பில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, மேக்னெட்டில் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? தெர் ஆர் 2 kinds ஆஃப் மேக்னெட் தட் வி கேன் சி அரௌண்ட் அஸ். ஸோ நம்மளை சுற்றியும் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு 2 விதமான மேக்னெட்ஸை பார்க்குறோம். ஒன் இஸ் நேச்சுரல் மேக்னெட், அனதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். அது இயற்கை காந்தம், செயற்கை காந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் மேக்னெட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். ஸோ நேச்சுரல் மேக்னெட் எங்கே கிடைக்கும், இட் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் அவர் நேச்சர். இயற்கை காந்தம் அப்படின்றது நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும். சரிங்களா? தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட் கேன் பி ஃபவுண்ட் இன் ராக்ஸ் அண்ட் சாண்டி டெபாசிட் இட் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். சரிங்களா? இந்த உலகத்தில் நிறையா பல பாறைகள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் மணற்படிவுகள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நமக்கு என்ன கிடைக்குங்க, இந்த மேக்னெட்ஸ் கிடைக்கும். அதான் ராக் அண்ட் சாண்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் இஸ் லோட்ஸ்டோன் மேக்னெட்டிக். சரிங்களா? ரொம்பவுமே மிக வலிமையான காந்தம் அப்படின்றது லோட்ஸ்டோன்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டைட். அதுதான் என்னது, காந்தக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது இல்லைங்களா, அது இருந்துங்க நேச்சுரல் மேக்னெட் பிகாஸ் இட் நாட் ஹாவ் அ ஷேப் அப்படின்றதுனால. ஸோ த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இந்த நேச்சுரல் மேக்னெட் இஸ் பர்மனெண்ட். அப்போது நேச்சுரல் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எப்படி இருக்குங்க, பர்மனெண்ட்டாக இருக்கும். அதாவது காந்தத்தன்மை அப்படின்றது இயற்கை காந்தத்தில் எப்போதுமே இருக்கக்கூடியது. இட் நெவர் கெட்ஸ் டெஸ்ட்ராய். அதை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியறதில்லை. த லோட்ஸ்டோன் ஆர் யூஸ் டு மேக் காம்பஸ் இன் த ஓல்டன் டேஸ். ஸோ இந்த மேக்னெட்டைட் இருக்குங்க, லோட்ஸ்டோன் சொல்லக்கூடியது. இதில் பொதுவாக கடையில் கிடைக்கக்கூடிய எதுங்க, திசைக்காட்டி அப்படின்னு சொல்லவும் இல்லையா, காம்பஸ், அதை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் பை அஸ். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் யார் செய்கிறாங்க, நம்ம. சரிங்களா? செயற்கை காந்தம் அப்படின்றது நம்மளால் உருவானது. த மேக்னெட்ஸ் அவைலபிள் இன் ஷாப் ஆர் பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். அதாவது நிறைய ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் கடையில் கிடைக்குது. ஸோ இந்த லெசனில் மேக்னெட்ஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், ஹவு இட் இஸ் எஃபெக்டிவ்லி யூஸ்டு இன் டேஸ். சரிங்களா? அது எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது காந்தத்தோட பண்புகளையும் அது மின்னோட்டத்தோட காந்த விளைவுகளையும் மின்காந்த தூண்டலையும் பற்றி தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். சரிங்களா? இது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பாருங்கள், இட் ஹாவ் அ மெனி ஷேப். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஒரு பிக்சர் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு டயக்ராம், மைண்ட் மேப் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் என்னெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள், எலக்ட்ரோ மேக்னட்டிசம், மின் காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லுது. அது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே கிடைக்குது, காந்தப்பாயம் அப்படின்றது எங்கேருந்து கிடைக்குங்க, எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது மின் விசை கோடுகள்லேருந்து கிடைக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், எலக்ட்ரோ மோட்டார்
நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு ரூல் இருக்குது. என்ன ரூல் ஃபார்ம் பண்ணி, ஃப்ளம்மிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃபார்ம் பண்ணி. அப்போ அந்த ஃப்ளம்மிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை எங்கேருந்து கற்றுக்கலாம்? ஃபோர்ஸ் ஆன் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர். சரிங்களா? ஒரு கரண்ட் போகிற கடத்தியில் இருக்கக்கூடிய, ஒரு மின்சாரம் பாயும் கடத்தியில் இருக்கக்கூடிய விசையை பொறுத்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல் நடக்குது. மின்காந்த தூண்டல்னால கிடைக்கிறது என்னங்க? ஃப்ளம்மிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல், வலது கை விதி. சரிங்களா? அந்த வலது கை விதி எதுக்கு யூஸ் ஆகுது? எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், அதாவது மின் இயற்றிகளை வந்து இயக்கறதுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இன்னொன்று என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அப்படின்னு 2 இருக்குது. அதாவது மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் நகர அளவுக்கு இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தான் இந்த லெசனில் நாம் இங்கே கற்றுக்க போகிறோம். ஓகேவா? சரி, அடுத்தது பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டு. எடுத்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம? மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? காந்த புலம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். த இன்ட்ரெஸ்டிங் கொஷின் இஸ் ஹவு த மேக்னெட் அட்ராக்ட் த பேப்பர் கிளிப். சரிங்களா? ஒரு முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா, பேப்பர் கிளிப் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி வந்து மேக்னெட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரம் த எபோவ் ஆக்டிவிட்டி வி நோட்டீஸ் தட் மேக்னெட் ஹாவ் இன்விசிபிள் ஃபீல்ட் அரவுண்ட் ஆல் them which attract magnetic material. சரியா? மேலே இருக்கிற ஒரு செயல்பாட்டிலேருந்து இது அறியலான்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன? காந்தத்தை நம்ம எங்கே வச்சுக்கணும்? மேக்னெட்ஸ் இட்ஸ் பிளேஸ்ட் ஆன் த டேபிள். சரிங்களா? ஸோ சம் iron particles are present in this magnet. So it is attract the paper clip that is made by iron. So how it is attracted? We are moving the magnet towards the paper clip. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? காந்தத்தை மெதுவாக அந்த காகித இணைப்பானை நோக்கி நகர்த்துறோம். சரிங்களா? அப்படி நகர்த்தும் போது என்ன ஆகும்? அந்த காந்தத்தோட அந்த காகித இணைப்பான், ஸோ the paper clip is attracted towards the magnet அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். In this space we can feel the force of attraction or repulsion due to magnet. So here we have to feel the attraction and repulsive forces. அதாவது ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசையை நம்மளால் என்ன பண்ண முடியும்? இங்கே உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? Thus the magnetic field is the region around the magnet where it is magnetic influence can be felt. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது? ஒரு காந்தத்தை சுற்றி இருக்கிற காந்த தன்மையை உணரக்கூடிய இடத்த தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஹியர் த மேக்னெட்டிக் ஃபீல்டு மீன் it have some space around the magnet. That magnet is influence the phase to attract the substance. Okay, where it is magnet influencing can be felt. சரிங்களா? எங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதோ அதைத்தான் நம்ம இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை பி. இதை வந்து எப்படி குறிக்கிறாங்க? என்ன குறியீட்னால? பீன்ற குறியீட்னால குறிக்கிறாங்க. அண்ட் யூனிட் இஸ் டெஸ்லா. இதோட யூனிட் என்னங்க? டெஸ்லா அப்படின்ற யூனிட். சரிங்களா? த டைரக்ஷன் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் த மேக்னெட் கேன் பி ஃபவுண்டட் பை பிளேசிங் ஏ ஸ்மால் காம்பஸ் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஒரு மேக்னெட்டோட டைரக்ஷன் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த காம்பஸை நம்ம வைக்கிறது வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோட டைரக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்வேஸ் த மேக்னெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குங்க? இது ஒரு மேக்னெட் அப்படின்னா நார்த்து டு சவுத்து தான் ஒரு மேக்னெட்டோட டைரக்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ அதை நம்ம வைக்கும்போது மட்டும்தான் அது நார்த் அண்ட் சவுத்தில் வந்து அந்த காம்பஸில் இருக்கக்கூடிய நீடில் இருக்கும் இல்லையா? இப்போ இது நார்த் அப்படின்னா இங்கே சவுத்துன்னு இருக்கும். அப்போ இது வந்து கரெக்டாக இப்படி நிற்கணும். இல்லை அது கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆச்சு, விலகுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இங்கே நகர்த்தி வைக்கணும். அப்போ இங்கே நகர்த்தி வச்சோம்னா இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நார்த்து டு சவுத்து தான் இதோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதோட யூனிட் என்ன சொல்கிறாங்க நமக்கு? டெஸ்லா. இது எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்? இங்கே பீன்ற லெட்டரில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் பெனட்ரேட் த்ரூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல், நாட் ஜஸ்ட் ஏர். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது என்னதுங்க? இட் கேன் பி பெனட்ரேட்டட். பெனட்ரேட்டட் மீன்ஸ் ஊடுருவும். சரிங்களா? எது வழியாக மட்டும் ஊடாது? காற்றுல மட்டும்
மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே என்ன ஆகும், ஊடுருவுன்னு சொல்கிறாங்க. ஓகே, the earth produce its own magnetic field. So our earth always a big magnet. It produce its own magnetic field in north and south direction. It always have its magnetic center, equatorial center, okay, which shield the earth's ozone layer from the solar wind and important in navigating using the compass. சரிங்களா? ஸோ இது எங்கேருந்து ஷீல்ட் ஆகுது, ஓசோன் அடுக்கை வந்து என்னது, காற்றுலேருந்து பூமியோட ஓசோன் அடுக்கை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் திசை காட்டி மூலம் என்னவும் பண்ண முடியும், கடல் வழி பயணத்துக்கும் அவசியமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, வித் ஷீல்டு எர்த் ஓசோன் லேயர். ஷீல்டு அப்படின்னா பாதுகாக்கிறது. சரிங்களா? ஃப்ரம் த சோலார் விண்ட், எங்கே இருந்துங்க, சூரியனோட விண்டுனா காற்று. அண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நேவிகேஷன். சரிங்க, நேவிகேஷன் அப்படின்னுங்க, ஷிப்பில் வந்து அவங்க போவாங்க இல்லையா, தே ஆர் நேவிகேட்டர் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி, பயணிக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் எது யூஸ் ஆகுது, மேக்னெட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், மேக்னெட்ஸில் என்ன இருக்குது, ஆல் த பேப்பர் கிளிப்ஸாக அட்ராக்டட் பை அ மேக்னெட். ஸோ எல்லா பேப்பர் கிளிப்பும் எதில் அட்ராக்ட் ஆகிருக்குதுங்க, மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகிருக்குது. இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன், காந்த விசை கோடுகள். இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள். பிளேஸ் அ மேக்னெட் ஓவர் ஏ கார்ட்போர்ட். மேக்னெட் எங்கே வச்சுக்கிறீங்க, ஒரு கார்ட்போர்ட் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஸ்ப்ரிங்கிள் சம் அயன் ஃபில்லிங்ஸ் ஆன் த கார்ட்போர்ட். சரிங்களா? அயன் ஃபில்லிங்ஸாக எங்கேருந்து கிடைக்கும், இட் இஸ் ப்ரெசன்டட் இன் அ சிலிக்கா, தட் மீன்ஸ் அவர் சாண்ட். ஸோ வி ஹாவ் டு கேப்சர் த சிலிக்கா பை மேக்னெட். வி store this and also sprinkle on the cardboard. Okay, tap the cardboard gently. So cardboard என்ன பண்ணணும், டேப் பண்ணுறதுனா கொஞ்சம் லைட்டாக அசைக்கிறேன். ஓகேவா? we observe that the iron fillings align themselves. அது என்ன ஆகும், அலைன் ஆகும். சரிங்களா? தானே வந்து ஒரு லைன்ஸ் ஃபார்ம் பண்ணும். இன்னும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், அதோட பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தீஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் கால்ட் மேக்னெட்டிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், ஆக்டிவிட்டி 2 shows the magnets have some curved line. இப்போ மேக்னெட்டில் என்ன இருக்குதுங்க, some curved line, அதாவது காந்தப்புல கோடுகள் வந்து காந்தப்புலத்தில் இருக்கும். சரிங்களா? அரவுண்ட் தெம் அண்ட் தீஸ் லைன்ஸ் ஆர் கால்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், காந்த வளைவு கோடுகள். சரிங்களா? This can also inferred by placing the test magnet in the magnetic field of another magnet. சரிங்களா? எங்கிருந்து கிடைக்கும், காந்தப்புலத்தின் திசையை காட்டினாலும் ஒரு மேக்னெட்டை டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? drawn the direction the test magnet move and a magnetic field line can be identified. சரிங்களா? அப்போது இங்கே டைரக்ஷனை ட்ரா பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன், காந்த விசை கோடுகள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் அட் த நார்த் போல் அண்ட் எண்ட் அட் த சவுத் போல். நான் அங்கே போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும், நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் denoted as a curve drawn in the magnetic field. சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து எப்படி இருக்குங்க, டினோட் பண்ணுற கர்வ்டு லைனாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோங்க, இங்கே டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்களா, எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க, ஒரு கர்வ்டு லைனாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? drawn in the magnetic field in such a way the tangent of a curve. So அந்த curveோட tangent வந்து எப்படி இருக்கும், at any point gives direction of magnetic field. So எந்த பாயிண்டில் வேணால் நமக்கு கொடுக்கும், எது magnetic fieldோட டைரக்ஷனை காமிக்கிறதுக்கு. சரிங்களா? it shows in the figure 3.4 and 3.4 A and B. The arrow mark indicates the direction of magnetic field. arrow mark வந்து எது குறிக்கும், அம்புக்குறி வந்து ABC அப்படின்ற அம்புக்குறி வந்து காந்தப்புலத்தின் திசையை வந்து குறிக்கும். சரிங்களா? note carefully that the magnetic field at the point is tangential to the magnetic line. அதாவது ஒவ்வொரு புள்ளியிலும் காந்தப்புலமானது தொடுகோட்டின் திசையிலேயே அமையும். டேஞ்சென்சியல் அப்படின்னு தெரியும், அந்த சர்க்கிளுக்கு நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா. ஸோ டேஞ்சென்சியல் அப்படின்னு நம்ம அந்த சர்க்கிளை டச் பண்ணிட்டு போகிறது தான் நம்ம என்ன டேஞ்சென்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மேக்னெட் நார்த் டு சவுத் இருக்குது இல்லைங்களா, அதில் பாருங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குங்க, நார்த் டு சவுத்து.
போட்டிருக்காங்க சரிங்களா. ஆக்சுவலி இதில் இருக்கிறது தப்பு, பட் A to Bயில் இருக்கிறது கரெக்டு. எப்பவுமே நார்த்து டு சவுத்து தான் என்ன ஆகணும், மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து மூவ் ஆகணும் சரிங்களா. இப்போ சவுத்து டு நார்த் வந்து என்ன ஆகக்கூடாது, மூவ் ஆகக்கூடாது. ஸோ எப்பவுமே எங்கே ஆகுது, ஸ்டார்ட்ஸ் வித் நார்த் போல் அண்ட் எண்டு வித் சவுத் போல். ஸோ இந்த ஏபிசி அப்படின்ற லைன் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், we all know that earth also behave like a magnet. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா, earth also behave like a magnet and the magnetic field lines of earth is shown in the figure. ஸோ இந்த படத்தில் பாருங்கள், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நார்த் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நார்த்து டு சவுத்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் முடிகிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எல்லாத்துக்குமே ஏரோ மார்க் எங்கே இருக்குங்க, நார்த்து டு சவுத் இருக்கிற மாதிரி தான் ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா. Y மீன்ஸ் ஸ்டார்ட் வித் நார்த் அண்ட் எண்டு வித் சவுத் அப்படின்றது. ஸோ இது வந்து ஜாகிரபிக்கல் சவுத் போல், இது ஜாகிரபிக்கல் நார்த் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. இது வந்து பூமிக்கு நார்த் அண்ட் சவுத் போல், பட் மேக்னெட்டாக வச்சோம்னா ஆப்போசிட்டில் இருக்கும் ஓகேங்களா. அப்போ ஆப்போசிட்டில் தான் அதோட டைரெக்ஷன் வந்து நம்ம காட்ட முடியும். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், காந்த பாயம். The magnetic flux is the number of magnetic lines passing through a given area shown in the figure. So magnetic flux அப்படின்றது how many lines are passing through this area சரிங்களா. இப்போ ஒரு சர்க்குலர் ஏரியா இருக்குது அப்படின்னா இந்த சர்க்குலர் ஏரியாவில் எவ்வளோ லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கு வந்து ஒரு காந்த பாயம் அப்படின்றது இந்த ஒரு குறிப்பிட்ட பரப்புன்னு வழியே கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, காந்த பாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வி நீட் டு கவுண்ட் தட் சரிங்களா. அதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, கவுண்ட் பண்ண வேண்டியே இருக்குது சரிங்களா. இதை வந்து என்ன சிம்பிளில் கொடுக்குற, சை சிம்பிளில் சொல்லணும் சரிங்களா. இட் இஸ் டினோட் அஸ் சை. இன்னும் 0 போட்டு 1 போட்டு மாதிரி சொல்ல. இதோட யூனிட் வந்து வெப்பர். இதோட யூனிட் என்னங்க, வெப்பர், WB அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. ஸோ பாருங்கள், the number of magnetic field lines crossing the unit area kept normal to the direction of field line is called normal magnetic field flux density. அதாவது ஒரு நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுமா, ஸோ எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகிருக்கோ அதை பொறுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டென்சிட்டி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 3 தான் கிராஸ் ஆகிருக்கு, பட் இங்கே வந்து ஒரு 4-5 கிராஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ விச் ஹாவ் மோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு கேட்டால் ARB. திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. ஸோ B ஒன்லி கெட் த மோர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ காந்த பாயம் அப்படின்றது காந்த விசைக்கோடுகள் செங்குத்தாக, காந்த விசைக்கோடுகள் என்னாகுது, இந்த பரப்புக்கு செங்குத்தாக நடந்து கடக்குது சரிங்களா. ஓரளவுக்கு பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் காந்த விசைக்கோடுகள் அல்லது செல்லும் காந்த விசைக்கோடுகள் தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம காந்த பாய அடர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எதால் சொல்லலாம், இதை யூனிட் அப்படின்னா வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. என்னதுங்க, தட் இஸ் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பரப்புக்கு மீட்டர் ஸ்கொயர் என்ன போகுது, காந்த பாயம் போகுது, அது வந்து நம்ம ஆல்ரெடி வெபர்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம், வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அடுத்து நாம் பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் சரிங்களா. நமக்கு லைன்ஸ் ஆஃப் காந்த விசைக்கோடுகளோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் கண்டினியூஸ் கர்வ்ட் அண்ட் எக்ஸ்டெண்டிங் த்ரூ எ பாடி ஆஃப் அ மேக்னெட்டிக். ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் எப்போவுமே எப்படி இருக்குங்க, இட் இஸ் க்ளோஸ்டு கண்டினியூஸ் கர்வ் ஓகேங்களா. க்ளோஸ்ட் கண்டினியூஸ் கர்வ். ஸோ எப்படி இருக்கும், க்ளோஸ்ட் கண்டினியூஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. எக்ஸ்டெண்டிங் த்ரூ எ பாடி ஆஃப் அ மேக்னெட் எங்கே இருக்கும், எது வரைக்கும் ஆகும், அந்த மேக்னெட்டோட பாடியில் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்கிறது. காந்த விசை கோடுகள் அப்படின்றது காந்தத்தின் உட்புறம் ஊடுருவி சொல்லும் தொடர் வளைகோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தத்தை உள்ளே ஊடுருவி போகிற தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வளைகோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் எண்ட் வித் சவுத் போல். ஸோ ஆல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்டார்ட்ஸ் வித் நார்த் போல் எண்ட் வித் சவுத் போல். ஸோ காந்த விசைக்கோடுகள் வட துருவத்தில் ஆரம்பித்து எங்கே முடியும், தென் துருவத்தில் முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நெவர் இன்ட்ராக்ட். ஸோ ஆல் த லைன்ஸ் ஆஃப் மூவிங் செப்பரேட்லி தே டு நாட் இன்ட்ராக்ட் ஈச் அதர். அதாவது காந்த விசைக்கோடுகள் ஒன்று ஒன்று எப்படி தான் போகும், தனியாக தான் போகும், ஒன்றை ஒன்று என்ன பண்ணாது, இப்படி கிராஸாக வெட்டிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அடுத்து தே வில் பி மேக்ஸிமம் அட் த போல்ஸ் அண்ட் தி ஈக்குவேட்டர். சரிங்களா. ஸோ அது வந்து என்ன, ஒரு நடுப்பகுதியை விட துருவங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த துருவ பகுதியில் அந்த காந்த விசை கோடுகள் வந்து எப்பயுமே எப்படி இருக்குங்க, அதிகமாக இருக்கும். இது வந்து நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதியை கம்பேர் பண்ணும்போது துருவ பகுதியில் எப்படி இருக்குங்க, காந்த விசை கோடுகளோட எண்ணிக்கையானது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து the tangent drawn at any point of a curved line gives the direction of magnetic field. ஸோ எங்கே நீங்கள் அந்த curved லைனில் டேஞ்சன்ட் நீங்கள் ட்ரா பண்ணாலும், ஸோ டேஞ்சன்ட் அப்படின்றது என்ன சொல்கிறது, தொடுகோடு அப்படின்றது வட்டத்தை தொட்டு செல்லும் கோடு தான் தொடுகோடு. ஸோ இஸ் எனி லைன் if we draw the circle, so if that any line touch the circle's part, that is called tangent. ஸோ இங்கே டேஞ்சன்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுவாங்க, at any point of a curved line give the direction of magnetic field. ஸோ நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், எங்கெல்லாம் தொட்டு செல்லுதோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில். சரிங்களா. அது காந்தப்புலத்தின் திசையை காட்டுன்னு சொல்கிறாங்க. வளைகோடுகள் எந்த ஒரு புள்ளியில் வரைஞ்சாலும் தொடுகோடு ஆனது எதைத்தான் காட்டும், காந்தப்புலத்தோட திசையை தான் காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்ஸ். சரிங்களா. ரெண்டு மேக்னெட்டிக் நடுவில் எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மேக்னெட்ஸில் பாருங்கள், மேக்னெட்டிக் போல்ஸ் டுகெதர் த டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், நார்த் ஒன்று வந்து நார்த் மேக்னெட், இன்னொன்று சவுத் மேக்னெட்னா எப்படி இருக்குங்க, நார்த் டு சவுத் தான் ட்ராவல் ஆகுது. இதே நார்த் டு நார்த்னா ரிப்பல்லிங் ஃபோர்ஸ் இல்லையா, நார்த் டு சவுத் தான் அட்ராக்டிங் ஃபோர்ஸ். அதனால ஒரு நார்த் டு சவுத்து ட்ராவல் ஆகுது. ரிப்பல்லிங் ஃபோர்ஸ்க்கு எப்படி ட்ராவல் ஆகுதுங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது. இதே இங்கே பாருங்கள், நார்த் டு சவுத், நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அப்போது சீலையும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மேக்னெட் ஒன்று வைக்கும் போது என்ன ஆகும், ரிப்பல்லிங் ஃபோர்ஸாக இருக்கும். சேம் டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா. இதே டியில் பாருங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அட்ராக்டிங் ஃபோர்ஸாக இருக்கும். ரெண்டு மேக்னெட்டும் ஒன்றோட ஒன்று என்ன ஆயிக்குங்க, அட்ராக்ட் ஆகிக்கும். அதனால் அது அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தோட காந்த விளைவு பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா. மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இட் வாஸ் ஆன் 21st April 1820 ஹான்ஸ் கிறிஸ்டியன் அயர்ஸ்டெட். சரிங்களா. எ டேனிஷ் ஃபிசிஸ்ட் வாஸ் கிவிங் எ லெக்சர். சரிங்களா. 1820 ஏப்ரல் மாதம் 21 ஹான்ஸ் கிறிஸ்டியன் அயர்ஸ்டெட் அப்படின்ற ஒரு டேனிஷ் இயற்பியலாளர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு லெக்சர் விரிவுரை வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஹி வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இன் திஸ் கிளாஸ். அவர் வந்து மின் சுற்று பற்றி அந்த வகுப்பில் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஹி ஹேட் டு switch on and off the circuit during the lecture. சரிங்களா. அடிக்கடி அந்த விரிவுரையும் போது என்ன பண்ணிட்டு இருக்குங்க, மின்சுட்டை மூடி திறக்க வேண்டி இருக்குது. சரிங்களா. அப்போது accidentally he noticed the needle of a magnetic compass. அப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பண்ணுறாரு, தற்செயல் அந்த மேஜியமாக இருக்கக்கூடிய காந்த திசை காட்டியோட ஊசி விலகிறத பார்க்குறாரு. சரிங்களா. இட் டிஃப்ளெக்ட் வென் எவர் he switched on or current was ஓயிங் த்ரூ த ஒயர். அதாவது எப்போல்லாம் இவர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கரண்ட் வந்து போகுதோ அப்போல்லாம் அது என்ன ஆகுதுங்க, விலகல் அடையிறத பார்க்குறாரு.
சரிங்களா. த காம்பஸ் நீடில் மூவிங் ஒன்லி ஸ்லைட்லி. சரிங்களா, நீடில் வந்து எப்படி ஸ்லைட்டாக மூவ் ஆகுது. ஸோ தட் த ஆடியன்ஸ் டிட் நாட் ஈவன் நோட்டீஸ். ஸோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் யாருமே இதை கவனிக்கல. பட் இட் வாஸ் கிளியர் டு ஆயஸ்டட் தட் சம்திங் சிக்னிஃபிகண்ட் வாஸ் ஹேப்பன். ஸோ அவருக்கு இங்கே என்ன தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒன்று நடக்கிறது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா. Introduce he conduct the experiment to and out of the startling effect the magnetic effect of current. ஸோ அப்போ வந்து அவர் என்ன அற்புதமான மின்னோட்டத்தோட காந்த விளைவு வந்து அங்கே தான் கண்டறிந்தார். சரிங்களா. அதனால் ஈர்க்கப்பட்டவர் என்ன பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு அதில் தான் என்ன பண்ணுறாருங்க, இவர் இதையே கண்டுபிடிக்கிறார். ஓகேவா. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். Oersted aligning a wire XY such that they were exactly along the north and south direction. ஸோ Oersted X and Y அப்படின்ற ஒரு கம்பியை சரியாக வடமட்டு தென் திசையில் இருக்குமாறு வைக்கிறாரு. சரிங்களா. He kept one magnet compass above the wire at A and another under the wire B. சரிங்களா. ஒரு காம்பஸை என்ன வைக்கிறாரு, ஏன்ற ஒயர்கிட்ட வைக்கிறாரு, ஒரு புள்ளியில் வைக்கிறாரு. பின்றதை வந்து இன்னொரு திசை காட்டி இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் வைக்கிறாரு. ஓகேங்களா. When the current was open and no current was flowing through it. சரிங்களா. என்ன ஒரு சமயம் வந்து இந்த மின் சுற்று வந்து கரண்ட்டு போகுது, மின்சாரம் பாயுது, இல்லைன்னா ஒரு சமயம் மின்சாரம் பாயலை. ஓகே. when the circuit was open and no current was flowing through it. அப்போது சர்க்கியூட் ஓப்பன் ஆனோடனே அங்கே அந்த கரண்ட் வந்து போகலை. the needle of both the compass was pointing to north. அப்போ என்ன ஆயிடுச்சு, கரண்ட் பாஸ் ஆகாதங்காட்டிக்கு அதோட நீடில் வந்து எங்கே ஆச்சு, it is pointing the north direction. Once the circuit was closed and the electric current was flowing, the needle at A pointed to east and the needle to the B pointed at west. So if the current is flowing, both the needles are deflected to the direction of east and west. அப்போ அந்த நீடிலில் வந்து என்ன ஆகுதுங்க, ஒரு மின்சாரம் அந்த சுற்றில் பாயும் போது காந்த ஊசிகளானது கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி விலகல் அடையுது. சரிங்களா. the direction of magnetic lines around the circuit carrying conductor can be easily understood using the right hand thumb rule. ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட் தம் ரூல் வழியே ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், வலது பெருக்கை விதியை பயன்படுத்தி நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஹோல்ட் த ஒயர் வித் 4 ஃபிங்கர் ஆஃப் யுவர் ரைட் ஹேண்ட் வித் தம்ஸ் அப் பொசிஷன். சரிங்களா. உங்களோட வலது கையை எப்படி வச்சுக்கிறீங்க, வலது கையை வந்து கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணி அதை வச்சுக்கிறீங்க. இஃப் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் த்ரோயிங் எ தம் and the magnetic lines are curved in the same direction as your 4 fingers in figure. சரிங்களா. அப்போ என்ன ஆகுது, உங்களோட கட்டை விரல் தம் ஃபிங்கர் வழியாக போகிற டைரெக்ஷன் வந்து கரண்ட் ஃப்ளோயிங் டைரெக்ஷன் சொல்கிறோம். அப்போ மீதி நீங்கள் 4 ஃபிங்கர்ஸை எப்படி வச்சுருப்பீங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது மேக்னெட்டிக் லைன்ஸோட டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும், இட்ஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட், செங்குத்தாக இருக்கும். சரிங்களா. காந்தப்புலமானது எப்போதும் மின்சாரம் பாயும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. the strength of magnetic field at the point due to current carrying wire depends on அதாவது மின்னோட்டம் பாயும் கம்பியில் உருவாகும் காந்த புலத்தினோட வலிமை அப்படின்றது எதெல்லாம் சார்ந்திருக்கும். ஸோ the strength of magnetic field is depends on the current of the wire. ஸோ எந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுதோ அது கம்பியோட மின்னோட்டம். அடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர். ஸோ இன் விச் டிஸ்டன்ஸ் இட் வில் பிளேஸ்ட் அப்படின்றது. ஓகே. அடுத்து த orientation of a point from the wire. சரிங்களா. இந்த புள்ளியோட திசை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓரியன்டேஷன் அப்படின்றது என்ன பண்ணுங்க,
ஆரிஜின்லேருந்து வரக்கூடியது. ஓகேங்களா, அதோட திசை எப்படி இருக்குன்னு. அடுத்து எதோ இது பண்ணியிருக்குங்க, மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் எ மீடியம், அதாவது காந்த ஊடகத்தோட இயல்பு பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் நியர் த கரண்ட் கேரியிங் ஒயர். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்க லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கே, கரண்ட் கேரியிங் ஒயர், அதாவது எந்த இடத்துல வந்து மின்சாரம் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் டிமினிஷ் ஆஸ் யூ கோ அவே ஃப்ரம் இட். ஸோ அதற்கு விட்டு விலகி செல்லும்போது எப்படி இருக்க, குறைவாக இருக்கும். அதாவது காந்த விசைக்கோடுகள் மின்கம்பிக்கு அருகே வந்து வலுவாகவும் அதை விட்டு விலகி போகும்போது குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை drawing magnetic field line closer together near the wire and further away from the wire. சரிங்களா, ஸோ அதாவது எப்படி இருக்க, ஒரு கம்பிக்கு அருகில் பக்கத்தில் நெருங்கிய காந்த விசை கோடுகளையும் அதை விட்டு விலகி போக குறைவான காந்த விசை கோடுகளையும் நம்ம வரையதை வச்சு நம்ம இதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கணும், பக்கத்தில் நம்ம வந்து காந்த விசை கோடுகள் எப்படி இருக்கணும். ஸோ இந்த நியரர் வி ட்ரான் மோர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அண்ட் ஃபார் அவே வி ஆர் ட்ரான் மினிமம் மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள், இந்த காம்பஸில் எப்படி இருக்குங்க, மின்னோட்டம் இல்லாத போது விலகல் லைன். ஸோ நோ டிஃப்ளெக்ஷன் வென் நோ கரண்ட் இல்லாத போது த சர்க்யூட் இஸ் இன் ஓப்பன். இந்த சர்க்யூட் எப்படி இருக்குது, கரண்ட் இல்லாத போது ஓப்பனில் இருக்குது. அப்போ கரண்ட் இல்லாத போது ஓப்பனில் இருக்கும்போது என்ன இருக்குதுங்க, இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நோ டிஃப்ளெக்ஷன், தே ஆர் பிளேஸ்ட் இன் த நார்த் பொசிஷன். ஸோ if the current is passing, the circuit will be closed. It is changed as the east and west direction. So deflection is happen here. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குங்க, நம்மளோட கையோட இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் இதில் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது வந்து என்னதுங்க, இட் இஸ் அ கரண்ட் கேரியிங் டைரக்ஷன். சரிங்களா, கரண்ட்டோட டைரக்ஷன். இந்த 4 ஃபிங்கரும் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது வந்து என்ன டைரெக்ஷன் சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க இங்கே, ஸோ கரண்ட் கேரியிங் டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. மின்னோட்டத்தின் திசையானது காந்த விசைக்கோடுகளுக்கு எப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும் அப்படின்றத எதுலன்னு தெரிஞ்சுக்கலாம், வலது கை கட்டை விரல் விதின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேணால் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.